கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். அமெரிக்காவிலே ஒரு பிரபலமான 5 நட்சத்திர விடுதியிலே 9 கோடீஸ்வரர்கள் வெவ்வேறு அறைகளிலே தங்கியிருந்தார்கள். அவர்களெல்லாம் கீழே இருக்கக்கூடிய டைனிங் ஹாலிலே ஒரு முறை சந்தித்துக் கொண்டார்கள். அப்பொழுது ஒருவரை ஒருவர் கிண்டலடித்துக் கொண்டு ஜாலியாக பேசிக் கொண்டிருந்தார்கள். புதிதாக அந்த கோடீஸ்வரர் பட்டியலிலே சேர்ந்து கொண்ட ஒருவனை மற்றவர்கள் பார்த்து, நீயும் எங்களைப் போல பல கோல்மால்களை செய்து கோடீஸ்வரனாகிவிட்டாய், நாங்களும் அப்படித்தான் பலவிதமான கோல்மால்களை செய்து இன்னும் கோடீஸ்வரர்களாக நிலைத்திருக்கிறோம் என்று கிண்டலடித்தார்கள். அப்படியே எல்லாரும் சிரித்து மகிழ்ந்து விட்டு போனார்கள். அப்பொழுது ஒரு கோடீஸ்வரர் சொன்னார், நம்ம எல்லாருக்கும் பொதுவான எதிரி ஒன்று உண்டென்றால் அது உள்ளூர் திருச்சபைகள் தான். நாம் என்ன செய்தாலும் அவை நம்மை கண்டித்து உணர்த்தி கொண்டே இருக்கின்றன. அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது என்று பிரசங்கம் பண்ணுகின்றன. எனவே எல்லாருக்கும் ஒரு பொது எதிரி என்றால் திருச்சபை மட்டும்தான் என்று சொன்னார். எல்லாரும் சிரித்து, ஆமாம், அதனால்தான் இந்த திருச்சபையில் உள்ள விசுவாசிகள் யாரையும் நான் வேலைக்கு சேர்ப்பதில்லை. ஆன்மீக பற்றுடைய எவனையும் என்னுடைய கம்பெனியிலே பணியாற்ற அனுமதிப்பதில்லை. நம்மை போலவே பலவிதமான வித்தைகளை காட்டுகிறவர்கள் தான் என்னோடு இருக்கிறார்கள். திருச்சபை, கடவுள் இவற்றின் வாசனையை கூட என்னுடைய வியாபாரத்திலே படுவதில்லை என்று சொன்னார். எங்களுக்கும் அப்படித்தான் என்று மற்றவர்களும் ஆமோதித்தார்கள். அவர்கள் சிரித்து விட்டு சென்று விட்டார்கள். அந்த 9 கோடீஸ்வரர்களுடைய நிலைமையும் என்ன ஆயிற்று? 2 பேர் அவ்வளவு கோடீஸ்வர செல்வங்கள் இருந்தாலும் அதனால் திருப்தி அடையாமல் மனம் முறிவடைந்து தற்கொலை செய்து கொண்டார்கள். 2 பேர் நோய்வாய்ப்பட்டு நீண்ட நாட்கள் சகவீனப்பட்டு மரித்து போனார்கள். இன்னும் 3 பேருடைய வியாபாரம் நஷ்டத்திலே முடிந்து கடனாளிகளாக தேசத்தை விட்டு ஓடி எங்கோ வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியாக பெரிய கோடீஸ்வரர்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்கள், தங்கள் சுய பலத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள், அவர்களுடைய முடிவு பரிதாபகரமாக இருந்தது. நீதிமொழிகள் 24:19-20 பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலாகாதே, துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே, துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை, துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம். நாம் சங்கீதக்காரன் துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளும்படிக்கு அவர்களை நோக்கி பார்த்துவிட்டு கடைசியிலே கர்த்தருடைய பர்வதத்துக்குள்ளே வந்து துன்மார்க்கரின் முடிவை குறித்து இப்படி சொல்லுகின்றான். சங்கீதம் 73:16-19 நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணருமளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது. நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களிலே நிறுத்தி பாழான இடங்களில் விழப்பண்ணுகிறீர். அவர்கள் ஒரு நிமிஷத்திலே எவ்வளவு பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். பூமியின் வாழ்வையும் அவர் முடிய பண்ணுகின்றார். பூமியின் வாழ்வு முடிந்து நரகத்தின் குழிகளுக்குள்ளே தூக்கி போடப்படும் ஒவ்வொருவனும் பயங்கரங்களால் நிர்மூலமாகிறான். துன்மார்க்கனுக்கு நல் முடிவில்லை. எனவே அவர்கள் மீது பொறாமை கொள்ளாதே. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு எப்பொழுதும் திறந்திருக்கிறது. எனவே கர்த்தருக்கு முன்பாக நாம் நீதிமான்களாய் இருப்போம். திரண்ட ஐஸ்வர்யத்தின் மீதும் உலகத்தின் மீதும் பற்றுக்கொள்ளாமல் கர்த்தரையே சார்ந்திருப்போம். அப்படிப்பட்ட சிந்தனைகளை கர்த்தர் தாமே இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.